தேவர்களின் பொருளாளராக இருந்த தன் ஒன்றுவிட்ட சகோதரன் குபேரன் மீது ராவணன் எப்போதும் பொறாமை கொண்டிருந்தான். குழந்தை பருவத்திலிருந்தே அவன் குபேரனை விட வலிமையானவன் என்று நிரூபிக்க விரும்பினான். மேலும் வலிமையையும் சக்தியையும் பெறுவதற்காக தவம் செய்தான். அவனது தவத்திற்கு பலன் கிடைத்தவுடன் குபேரனை தாக்கி அவன் விரும்பியதை எடுத்துக்கொண்டு அவனது அற்புதமான நகரத்தை கொள்ளையடித்தான். ராவணன் குபேரனின் நகரத்திலிருந்து திரும்பிக் கொண்டிருந்த போது திடீரென அவனது வான் வாகனம் நின்றது. அவன் ஆச்சரியமடைந்து காரணத்தை கேட்டான். இது சிவபெருமானின் இருப்பிடம் என்பதையும் அந்த வழியாக யாரும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை என்பதையும் அறிந்ததும் அவன் கோபமடைந்தான். ஆணவமும் தன்னை எல்லாம் வல்லவன் என்று நம்பியும் தன் பாதையை மாற்ற மறுத்து இறைவனுக்கே சவால் விட முடிவு செய்தான். வாகனத்திலிருந்து இறங்கி மலை அடிவாரத்திற்கு சென்று தனது அபார பலத்தால் அதை வேரோடு பிடுங்கத் தொடங்கினான். இதற்கிடையில் மலையில் இருந்த சிவன், பார்வதி உள்ளிட்டோர் மலை குலுங்கியதால் தொந்தரவடைந்தனர். பார்வதியும் மற்ற பெண்களும் குழப்பத்தின் காரணத்தை பற்றி கவலைப்படுகையில் சிவன் வெறுமனே புன்னகைத்தார். கடைசியாக ராவணன் முழு மலையும் தூக்கி எறிய முற்பட்டதும் சிவபெருமான் தன் கால் விரலை கீழே அழுத்தினார். பெரிய மலை மீண்டும் பூமிக்கு வந்தது. ராவணனை கீழே நசுக்கியது. கடைசியாக ராவணன் தன் தவறை உணர்ந்து மலையின் அடியிலிருந்து சிவபெருமானை வேண்டிக் கொண்டு தன்னை விடுவித்தான். அவன் மலையின் அடியில் நசுக்கப்பட்ட போது கருணைக்காக இறைவனை பாடினான் என்றும் அவனது இசையமைப்பு இறைவனை மிகவும் மகிழ்வித்தது. அவர் உடனடியாக அவனை மன்னித்தார் என்றும் நம்பப்படுகிறது.